முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிர வைக்கும் ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3. 30 இஸ்ரேலியர்கள் பலி, 600 பேர் காயம். இது வெறும் ட்ரெய்லர் தான். பழைய தலைமுறை ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றோம். நவீன ஆயுதங்களை தேவைப்பட்டால் களமிறக்குவோம். ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை அறிவிப்பு. நெதன்யாகுவிற்கு காசாவை கண்முன் காட்டிய ஈரான் படைகள். உலகத்தின் இறுதி நாள் வந்துவிட்டது என்று மரண கூக்குரலிடும் இஸ்ரேலியர்கள். மின் உற்பத்தி மையத்தை பதம் பார்த்த ஈரானின் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்கள். இருளில் மூழ்கிய இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுக நகரம். டெல் அவீவ் அமெரிக்க தூதரகம் அருகே தாக்கிய ஈரான் ஏவுகணை. பதுங்கு அறைகளை விட்டு வெளியேறி விட வேண்டாம். தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு எச்சரிக்கை. ஈரானின் அதிரடியால் குழம்பி போன இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றை ஒன்று சுட்டு வீழ்த்தி கொண்டதாக IRGC தகவல். அமெரிக்காவின் 14,000 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளால் கூட துளைக்க முடியாத ஈரானின் அணு ஆயுத கூடம். இஸ்ரேலின் முக்கிய தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ள பிரிட்டன் பத்திரிகை. இஸ்ரேலின் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது. ஈரானின் செயல்கள் பெருமையையும் நம்பிக்கையையும் தருவதாக ஹமாஸ் பாராட்டு. ஈரான் எத்தகைய அச்சுறுத்தல்களையும் தனித்து எதிர்கொள்ளும் வலிமை படைத்தது. ஹிஸ்புல்லாவின் ஈராக்கு கிளை அறிவிப்பு. அமெரிக்கா களமிறங்கினால் தாங்களும் களமிறங்குவோம் என்று விளக்கம். டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலில் சுமார் 30 இஸ்ரேலியர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளதோடு 600க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. ஞாயிறு பகல் முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை தொடர்ந்து பல கட்ட பதிலடிகளை ஈரான் கொடுத்தது. குறிப்பாக டெல் அவீவ், ஹைஃபா, பெனி பிராக் மற்றும் பெட்டா டிக்வா உள்ளிட்ட ஆக்கிரமிப்பு நகரங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. மின் துண்டிப்பு, வெடிச்சத்தத்தால் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஆக்கிரமிப்பு மக்கள் பதுங்கு அறைகளுக்கு அருகிலேயே எப்போதும் இருக்குமாறும், எச்சரிக்கை வந்தவுடன் உடனே பதுங்கிக் கொள்ளுமாறும் போர்க்குற்றவாளி நெதன்யாகு அரசு அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு டெல் அவீவை உள்ளடக்கிய குஷ்டான் பிராந்தியத்தில் மட்டும் 4 இடங்களை ஈரானின் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன. கடற்கரை மற்றும் மத்திய நகரங்களில் இருந்து அவசர உதவி கேட்டு தொலைபேசி அழைப்புகள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து வந்ததாக இஸ்ரேலின் ரெட் ஸ்டார் ஆஃப் டேவிட் அவசர சேவைகள் அமைப்பு கூறியுள்ளது. குறிப்பாக முக்கிய துறைநகரமான ஹைஃபா 2வது முறையாக குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது. இடைமறித்தல்களை முறியடித்து ஏராளமான ஏவுகணைகள் நேரடி தாக்குதல்களை நடத்திய நிலையில் ஒரு இடத்தில் பெரும் தீப்பிழம்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மின் உற்பத்தி மையம் தாக்கப்பட்டு கடும் மின்வெட்டு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த உக்தியை காசாவில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்றது. தற்போது காசா மக்களின் துயரத்தை இஸ்ரேலியர்கள் அனுபவித்துள்ளனர். இதேபோல டெல் அவீவ் மற்றும் பெனி பிராக் ஆகிய நகரங்கள் கடும் சேதத்திற்கு ஆளாகியுள்ளன. கிரேட்டர் டெல் அவீவில் 4 இடங்களில் ஈரானிய ஏவுகணைகள் நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளன. பெட்டா டிக்வா நகரத்தில் ஒரு உயரடுக்கு கட்டிடம் முற்றிலுமாக தரைமட்டமாகியுள்ளது. டெல் அவீவ், யஃபா, மோடியின், ஹெர்ஸ்லியா மற்றும் ஹாஷரோன் நகரங்களில் இஸ்ரேலியர்கள் மரண கூக்குரல் இடும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. உலகம் அழியும் நாள் இது என்று அவர்கள் கதரும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. ஈரான் தாக்குதல் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளை புகைப்படமாகவோ வீடியோவாகவோ எடுத்து வெளியிட வேண்டாம் என்று ஆக்கிரமிப்பு மக்களை இராணுவ நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. கடும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரான் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இரவுகளில் நடத்திய தாக்குதலில் சுமார் 20 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் ஞாயிறு பகல் மற்றும் திங்கட்கிழமை அதிகாலையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் 10 பேர் வரை கொல்லப்பட்டதோடு 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கலாம் என லெபனானின் அல்-மயாதீன் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. எனினும் 3 பேர் கொல்லப்பட்டதையும் பலர் காயமடைந்ததையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்ட பட்டியலில் உள்ள செய்திகள் என்று குறிப்பிட்டு வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றை ஒன்று சுட்டுக் கொண்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் தெரிவித்துள்ளன. IRGCயின் விண்வெளிப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 ஒரு பகுதியாக அண்மையில் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் முந்தைய எந்த தாக்குதல்களையும் விட கணிசமாக மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் துல்லியமானவை.
இஸ்ரேலிய ஆட்சியின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக சீர்குலைக்கப்பட்டுள்ளது. புதுமையான தந்திரோபாயங்கள் மற்றும் மேம்பட்ட உளவுத்துறை ஒருங்கிணைப்பை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு உள்கட்டமைப்பு குறிவைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு எந்திரத்திற்குள் கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தவறுதலாக ஒன்றை ஒன்று சுட்டன. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நட்பு நாடுகளின் முழு இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு இருந்த போதிலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் உள்ள இலக்குகளை மிகவும் துல்லியமாகவும் வெற்றியுடனும் தாக்கியுள்ளன. இஸ்ரேலால் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகளின் வழிகாட்டுதல்கள் தான் இந்த வெற்றிகரமான தாக்குதல்களுக்கு உதவியுள்ளன. எதிரியும் அதன் அமெரிக்க பாதுகாவலர்களும் ஈரானின் திறன்களை தவறாக கணக்கிட்டனர். இப்போது அவர்கள் அந்த அபகரிக்கும் சியோனிச அமைப்பின் படிப்படியான சரிவை காண வேண்டும். இவ்வாறு அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் சேர்ந்து தாக்கினாலும் கூட அழிக்க முடியாது என்று பிரிட்டனின் ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பல இராணுவ வல்லுநர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டியுள்ள அந்த கட்டுரையில் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை தகர்க்கும் இஸ்ரேலின் முடிவு ஒரு மோசமான கனவு. அமெரிக்க ஆதரவுடன் கூட அந்த தளத்தை அழிக்க முடியாது. கோமருக்கு தெற்கே ஒரு மலைக்கு அடியில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஃபோர்டோ மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. இது எந்த ஒரு சாத்தியமான தாக்குதலையும் ஒரு வலிமையான சவாலாக மாற்றுகின்றது. இந்த வசதி ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை வெளிநாட்டு தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் உத்தியை எடுத்து காட்டுகின்றது. நேரடி தாக்குதல்களை தாங்கும் வகையில் அணு ஆயுத உற்பத்தியில் முக்கிய கூறுகளான மைய விலக்குகள் மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற முக்கியமான சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஈரான் இன்னும் 0 புள்ளியை நெருங்கவில்லை. இன்னும் கணிசமான திறன்கள் உள்ளன. ஃபோர்டோவின் புவியியல் கோட்டைகள் ஈரானின் மற்றொரு அணு ஆய்வு தளமான நடான்ஸை விட சிறந்தவை. 60 மீட்டர் கான்கிரீட்டை ஊடுருவி செல்லும் திறன் கொண்ட அமெரிக்காவின் அதிபயங்கரமான 13,600 கிலோ எடை கொண்ட GBU-57 பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு கூட ஃபோர்டோ தளத்தை தகர்க்க முடியாது. ஃபோர்டோ ரகசியமாக கட்டப்பட்டது. அதன் இருப்பு செப்டம்பர் 2009 வரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று அந்த ஆய்வு கட்டுரை குறிப்பிடுகின்றது. இராணுவ நிலைகளை விட்டுவிட்டு அப்பாவி பெண்கள், குழந்தைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலின் ஒட்டுமொத்த தாக்குதலில் சுமார் 244 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இதில் 70க்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் திறன் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ நிலைகளை மட்டும் குறிவைப்பதாக இஸ்ரேல் பொய் சொல்லி வருவதாக ஈரான் இராணுவ செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகை குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் கொடியை பிடித்துள்ள ஒருவர் கொல்லப்பட்டால் 1000 பேர் அதனை தாங்கி பிடிக்க வருவார்கள் என்று இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிபர் மசூத் பெசஸ்கியான். கமாண்டர்கள், அறிவியல் அறிஞர்கள், பொதுமக்களை கொல்வதால் ஒருபோதும் ஈரான் அஞ்சிவிடாது என்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். பழைய ஏவுகணைகளை மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் இன்னும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கவில்லை என ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் தளபதி மோசன் ரெசி கூறியுள்ள கருத்து இஸ்ரேலியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவர் கூறும்போது, இதுவரை ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்கள் பழைய தலைமுறைகளை சேர்ந்தவை. நவீன ஆயுதங்களை பயன்படுத்தும் கட்டத்திற்கு ஈரான் வந்தால் இஸ்ரேலின் நிலை என்னவாகும் என்று யோசியுங்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆக்கிரமிப்பு நிர்வாகம் இனி வரும் காலங்களில் பெரும் ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சிகளை சந்திக்கும் என்று ஆக்கிரமிப்பு நிர்வாகம் முழுமையாக அழியும் வரை இந்த போர் தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை வெறும் 1.5 டன் எடை கொண்ட ஏவுகணைகளை மட்டுமே ஈரான் பயன்படுத்தி வருவதாகவும் போர் இன்னும் பல வாரங்கள் நீடிக்கும் என்றும் கூறினார். ஈரானின் பதிலடிகள் அனைத்தும் ஆரம்ப நிலையிலானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்றிணைத்து இஸ்ரேல் மீது நேரடி போரை தொடுக்க வேண்டும் என்பதுதான் ஈரானின் கொள்கையாக இதுவரை இருந்து வந்ததாகவும் தற்போதைய சூழல் அந்த நிலைப்பாட்டில் மாற்றத்தை விரும்புவதாகவும் கூறியுள்ளார். ஈரானின் 3 நாட்கள் தாக்குதலுக்கே இஸ்ரேல் நிலை குறைந்துள்ள சூழலில் தொடர்ந்து 20 நாட்கள் தீவிர தாக்குதல் நடத்தும் அளவிற்கு ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துள்ளதாக அல் மயாதின் செய்தி தெரிவித்துள்ளது. ஈரான் மாதத்திற்கு சுமார் 300 ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் ஆற்றலை பெற்றுள்ளது. தற்போது 2000 ஏவுகணைகளை மட்டுமே வைத்துள்ள ஈரான் இதுவரை சுமார் 300 ஏவுகணைகளை மட்டுமே ஏவியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு உற்பத்தியை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் சில மாதங்களில் 8000 ஏவுகணைகளை தயாரிக்கும் திட்டத்தை வைத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறும் போது ஈரான் 20,000 ஏவுகணைகளை விரைவில் தயாரிக்கும் என்று அச்சம் தெரிவித்திருந்தார்.
ஈரான் தற்போது 500 கிலோ வரை எடை கொண்ட ஏவுகணைகளை மட்டுமே பயன்படுத்தி வரும் நிலையில் பேரழிவை ஏற்படுத்தும் ஏவுகணைகளை தேவைப்பட்டால் பயன்படுத்தும் என்ற அச்சம் இஸ்ரேலியர்களிடம் நிலவி வருகின்றது. உலகம் நினைப்பதை விட அதிகமான ஏவுகணைகள் ஈரானிடம் உள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆலோசகர் சாச்சி ஹனெக்பி தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போது மாக் 5 எனப்படும் ஒலியை விட 5 மடங்கு வேகமாக சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் அவற்றை இடைமறிப்பது கடினமாக உள்ளதாகவும், இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் காற்று புக முடியாதவை அல்ல என்றும், எனவே பொதுமக்கள் அதிகாரிகள் கொடுக்கும் அறிவுரைகளை கேட்டு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள சூழலில் அதிகாரிகள் பதுங்கு அறைகளில் பத்திரமாக இருந்து கொள்ளுமாறு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் டெல் அவீவ் தூதரகங்கள் ஈரானின் தாக்குதலால் திங்கட்கிழமை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதோடு அவை தங்கும் இடங்களாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல் அவீவ் அமெரிக்க தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஊழியர்கள் யாருக்கும் காயம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இறுதி காலம் வந்துவிட்டதாகவும் ஈரானின் நடவடிக்கைகளை பெருமையுடன் பார்ப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆக்கிரமிப்பு அமைப்பின் அடித்தளத்தையே அசைத்த ஈரானிய ஆயுதப்படைகளின் பதிலடிகளை பாலஸ்தீனிய போராளிகள் பாராட்டுகின்றோம். ஈரானின் நடவடிக்கைகள் இஸ்ரேலின் மாயைகளை உடைத்துள்ளது. அதே நேரத்தில் சுதந்திரத்தை விரும்புபவர்களுக்கு ஊக்கமளித்துள்ளது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஈரானின் தாக்குதல்களை பெருமையுடன் பார்க்கின்றோம். இனப்படுகொலையை நடத்தி வீடுகளையும் நிலங்களையும் அழித்து தங்களை எதிர்க்க யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆக்கிரமிப்பு சக்திக்கு நீதியான பதிலடி கொடுத்துள்ளது ஈரான். நமது உம்மத்திற்கான வெற்றியை இறைவன் நிறைவு செய்ய வேண்டும். ஆக்கிரமிப்பின் ஆணவத்தை வீழ்த்த வேண்டும். இஸ்லாமிய உம்மத்தின் கைகளாலும் அதன் எதிர்ப்பாலும் அதன் சுதந்திர மக்களாலும் இறுதி வாக்குறுதியான அல்-அக்ஸா மசூதியின் விடுதலை மற்றும் நமது உம்மத்தின் உடலில் பல தசாப்தங்களாக பதிந்திருக்கும் இந்த புற்றுநோய் கட்டியை வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். எதிரிகள் ஒழிக்கப்பட வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது என்று அல்-கஸாம் படை வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது. இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை தனித்து நின்று ஈரான் எதிர்கொள்ளும் என்றும், ஈரான் படைகள் அதற்கான முழு வலிமை பெற்றவை என ஹிஸ்புல்லாவின் ஈராக் கிளை தெரிவித்துள்ளது. இந்த போரில் அமெரிக்கா பங்கேற்றால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்குவோம் என அந்த அமைப்பின் செக்ரட்டரி ஜெனரல் அபு ஹுசைன் அல் ஹமிதாவி தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பு காசா போர் தொடங்கியதற்கு பிறகு அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈராக் மற்றும் சிரியாவில் 150 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தற்போது அமெரிக்காவுடன் சமாதான உடன்படிக்கையில் உள்ளது.